खान्वै धारयते पापात् अंगे कामिव दुर्बला। ओम कर्पूर निरांजनं समर्पयामि। எங்க பணம்? இந்தா இனியா, தட்டுல போடு. ஏய், முடிச்சதுல சீக்கிரமா வா. வாடி, சீக்கிரம் வா. ஏங்க ஏங்க ஏங்க, என்ன? பால் குடம் எடுக்கணுங்க. பால் குடமா? ஆமா, செழியும் கல்யாணம் நல்லபடியா நடந்துச்சுன்னா பால் குடம் எடுக்கிறேன்னு நான் வேண்டியிருந்தேங்க. அதுக்காக தானே வந்திருக்கோம். அதெல்லாம் இன்னொரு நாளைக்கு பண்ணிக்கோ, இப்ப எனக்கு நேரம் இல்ல. ஆஹா, இல்லங்க, இந்த தடவையே பண்ணணும். மாமா எல்லா வேண்டுதலையும் முடிச்சிட்டு தான் வரணும்னு சொல்லிருக்காரு. அப்பாவுக்கு இதெல்லாம் பத்தி ஒண்ணும் தெரியாது பாக்யா. அவர் உட்கார்ந்த இடத்துல எதையாவது சொல்லிட்டு இருப்பாரு. பாக்யா, சொல்றது கேளு, நிறைய வேலை இருக்கு, வா போலாம். இல்லங்க, வேண்டுதல் வேண்டிட்டு இருக்கேன், நான் தான் செய்யணும். இதெல்லாம் உன்னை யார் வேண்ட சொன்னா? வேண்டுதலை கூட யார்கிட்டயாவது கேட்டுதான் வேண்டணுமா? நான் தொழில் தொடங்கறதுக்கு முன்னாடி குலதெய்வத்தை பாக்குறது நல்லதுன்னு குறி பாக்குற அம்மா கூட சொன்னாங்க. செழியனுக்காகவும் வேண்டியிருக்கேன். அதான் ஒரே தடவையில ரெண்டுத்தையும் முடிச்சிட்டு போயிடலாம்ல. இப்பவே முடிக்கணுமா? அதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நானும் இதுதான் முதல் தடவையா வந்திருக்கேங்க, எனக்கும் தெரியாதுங்க. அங்க போய் கேட்டாதான் தெரியுங்க. பாக்யா, உனக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல. எனக்கு நிறைய வேலை இருக்கு. கொலீக்ஸ்லாம் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ஒரு வேலை பண்ணுங்க. நாங்க 2 பேரும் கோயில்லயே இருக்கோம். நீங்க போயிட்டு எல்லா வேலையும் முடிச்சிட்டு வாங்க. நாங்க இங்க முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஃபோன் பண்றோம், சரியா? ஆமா, அப்படியே எல்லாத்தையும் பண்ணி கிழிச்சிருவ நீ. உனக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஆள் வேணுமே. எனக்குன்னு நான் எது சொன்னாலும் திட்டுவீங்க. கோயில் விஷயத்துல ஏதாவது கேட்டா கூட திட்டுறீங்க பாருங்க. சரி சரி, எது பண்ணணும்னாலும் சீக்கிரமா பண்ணு. பால் கூடலாம் உடனே எடுக்க முடியுமான்னு தெரியலையே. ஏய், இங்க பாரு, இப்ப கிளம்பி போயிட்டு மத்தியானம் வந்து கூட பண்ணிக்கலாமே. மத்தியானம்னா கோயில மூடிட மாட்டாங்களா? அதையும் என்கிட்டயே வந்து கேளு. எனக்கு என்ன தெரியும்? போய் கேட்க வேண்டியதா உள்ள போய் கேளு. இத பாரு, இப்ப சத்தியமா எனக்கு நேரம் இல்ல. எல்லா விவரமும் கேட்டுக்கோ, அதெல்லாம் அப்புறமா வந்து பண்ணிக்கலாம். இல்லங்க, இன்னைக்கே பண்ணிட்டாதான் நல்லது. ஆமாமா, இன்னைக்கே எல்லாத்தையும் பண்ணிட்டா எனக்கும் நல்லதுதான். இல்லைன்னா ஒரு வேலையும் நடக்காது. பாக்யா, எனக்கு 1008 வேலை இருக்கு பாக்யா. இது பாரு, இன்னைக்கே எல்லாத்தையும் முடிச்சுட்டு தயவு செஞ்சு 2 பேரும் ஊர் கிளம்புங்க. நாங்க 2 பேரும் தனியா போகணுமா? எதுல டாடி? பஸ்லயா? ஆமா. ஐயோ, பஸ்னா போரு. பஸ்னா நான் வந்திருக்கவே மாட்டேன். உன்னைய நான் பஸ்ல அனுப்ப போறேன். ஒரு டிரைவரை போட்டு என் கார்லயே உன்னை ஊருக்கு அனுப்புறேன். நீங்க 2 பேரும் ஊருக்கு கிளம்புங்க. என்னங்க நீங்க டிரைவரை போட்டு, அதுவும் வயசுக்கு வந்த பொண்ணோட கிளம்பணுமா? இல்லங்க. ஏய், உன்னை வா வண்டி ஓட்டிட்டு போக சொன்னேன். டிரைவர் போட்டு தான் அனுப்ப போறேன். இத பாருங்க, எனக்கு தனியா போறதுக்கு பயமா இருக்குங்க. ஏய், உன்னால எதைத்தான் தனியா செய்ய முடியும்? ஒவ்வொருத்தரும் எவ்வளவு தூரம் தனியா டிராவல் பண்ணிட்டு வராங்கன்னு தெரியுமா? இத பாரு, என்னோட கலீக் ஒரு லேடி தனியா, அதுவும் தனியா எவ்வளவு தூரம் போயிட்டு வந்திருக்காங்க தெரியுமா? அவங்க வாழ்க்கையில எவ்வளவு விஷயம் ஃபேஸ் பண்றாங்கன்னு தெரியுமா? எவ்வளவு சமாளிக்கிறாங்கன்னு தெரியுமா? ஆனா நீயும் இருக்கிய ஜடம் ஜடம், ஒண்ணுமே தெரியாது, ஒண்ணு பண்ண முடியாது. வெத்து வெட்டு ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்ல. ஏன் டாடி இங்க வந்து அம்மாவை திட்டுறீங்க? ஏய், முடிக்காத. எல்லாத்தையும் முடிச்சு இன்னைக்கே கிளம்புங்க. வா, சீக்கிரம் வா. இவரு சொன்ன மாதிரி
நம்ம அப்புறம் வந்திருக்கலாம் இனியா. எழிலையோ இல்ல மாமாவையோ கூட்டிட்டு வந்திருக்கலாம். பாரு எவ்ளோ அவசரப்படுத்துறாருன்னு. பாக்கியா ஆ வந்துட்டேங்க. வெயில போலாமாங்க? போலாம். வீட்டுக்குள்ளேயே இருந்திருந்து பயங்கர மொக்கையா இருந்துச்சுங்க. நல்ல வேளை அக்கா கோவிலுக்கு போக சொன்னாங்களே. அப்படியா இருந்துச்சு? உங்களுக்கு தான் பாப்பா இருக்குல்ல, எப்பவும் சிரிச்சிட்டு ஜாலியா இருக்கா, அப்புறம் மொக்கையா இருக்குன்னு சொல்றியே? ஏங்க பாப்பா இருக்கா, அதுக்காக பாப்பாவையே முழு நேரமும் கொஞ்சிட்டு இருக்க முடியுமா? இவ தூங்குற நேரம் போர் அடிக்குதுல்ல, எங்கேயாவது அங்க இங்க அப்படி இப்படின்னு போனாதான் நல்லா இருக்கு. நம்மளெல்லாம் இப்படி கூட்டிட்டு அங்க போக போறாங்க, நம்மளா இப்படி அப்படி ஏதாவது வந்தாதான் உண்டு. ஒரு டூரு, ஒரு சினிமா, எங்கேயாவது போக முடியுதா அந்த வீட்ல? தனாக்காக்கும் குழந்தை பிறக்கட்டும், ரெண்டு பாப்பாவையும் சேர்த்து தூக்கிட்டு நம்மள எங்கேயாவது கூட்டிட்டு போக சொல்லலாம். எனக்கு நீங்க எங்கேயாவது போலான்னு சொன்ன உடனே கொடைக்கானலுக்கு எல்லாரும் போனோமே, அதான் ஞாபகத்துக்கு வருது. ஆமா ஆமா, குடும்பத்தோட போனமே, அதானே? ஆமாங்க, இப்போ அப்படி குடும்பத்தோட போனா கூட பரவாயில்லையோன்னு தோணுது. ஆனா எங்க இவங்க தான் ஒரு பிளான் பண்ண மாட்டேங்கிறாங்களே. பேசுவோம், தனாக்கா கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணுவோம். ம், வாங்க உள்ள சரி போலாம். வாங்க. ஏய் முல்ல. ஹே ஜான்சி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? சூப்பரா இருக்கேன். இங்க வந்த நீ? எங்க சித்தி மகளுக்கு கல்யாணம், அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு வந்தேன். ஓ, ஆ, இவ பேரு ஜான்சி. நாங்க 10th வரைக்கும் ஒன்னாதான் படிச்சோம். அப்புறம் சித்தி ஊருக்கு போய் நான் படிக்க போயிட்டேன். இவ இங்கே தான் படிச்சா. ம், பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சுல? ஆமாண்டி. யார் இது? உன்னோட பாப்பாவா? குட்டிமா, இங்க பாரு, கியூட்டா இருக்கலே. பேர் என்ன? ஆ, ஆ, கயல்விழி. கல்யாணத்துக்கு சொன்னேன், ஆனா என்னால வர முடியலடி. அப்ப நான் பெங்களூர்ல இருந்தேன், அவங்களுக்கு அங்கதானே வேலை. திரும்ப வரும்போது உன்னை பார்க்கலான்னு நினைச்சேன், ஆனா வரவே முடியல. நானே இப்பதான் வந்திருக்கேன். ஆனா சத்தியமா குன்னக்குடிக்கு வந்து இறங்கின உடனே உன்னை பத்தி தாண்டி நினைச்சேன். ஹே, சும்மா பொய்லாம் சொல்லாத. ஏய் சத்தியமா நான் நினைச்சேன்டி. உனக்கு குழந்தை பிறந்ததே எனக்கு தெரியாது. அன்னைக்கு கூட எங்க அம்மா கிட்ட கேட்டேன், முல்லைக்கு ஏதாவது விசேஷம் இருக்கான்னு. அவங்க இல்லைன்னு சொன்னாங்களே. இது எப்போ? பாப்பாக்கு என்ன 4-5 மாசம் இருக்குமா? ஆ, இது ஏன் குழந்தை இல்ல. ஆ, இதோ இவக குழந்தை. இவக தான் மீனா. ஆ, ஜீவா மாமாவோட வைஃப். ம். ஓ, அப்ப இது உன் பாப்பா இல்லையா? இல்ல. அப்போ உனக்கு குழந்தை? ஆ, இல்ல, எனக்கு இன்னும் பிறக்கல. அதானே பார்த்தேன். குன்னக்குடியில ஏதாவது விசேஷம் நடந்தா எங்க அம்மா சொல்லிருப்பாங்களே. ம், குழந்தை ரொம்ப நல்லா இருக்கு. சரி, உங்க சித்தி மகளுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சா? இல்லடி, நாளை கழிச்சுதான். ஓ சரி, அப்படியே வீட்டு பக்கம் வரலாம்ல. வரேன்டி, கல்யாண வேலைலாம் பரபரப்பா இருக்கு. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நடுவுல ஒரு நாள் வரேன். ம், சரிடி. அதே நம்பர் தானா? ஆ, அதே நம்பர் தான். சரிடி, நான் கூப்பிடுறேன். ம், அவங்க வெயிட் பண்றாங்க. அவங்க மட்டும் இல்ல, சித்தி சித்தப்பாலாம் இருக்காங்க, என்ன தேடுவாங்க. நான் வரேன்டி. சரிடி. இது ஏன் குழந்தையா? பார்த்த உடனே எப்படி படபடன்னு பேசுறா பாருங்க. ஏங்க நீங்க ஏன் குழந்தை பெத்துக்காம இருக்கீங்க? ஏங்க, கல்யாணம் ஆகி 20 வருஷம் கழிச்சு கேக்குற மாதிரி கேக்குறிய? எல்லா கதையும் தான் உங்களுக்கு தெரியும்ல. அதெல்லாம் தெரியும்.
ஆனாலும் கேக்குறேன். ஏங்க குழந்தை பெத்துப்பீங்கல்ல? முதல்ல கையல் வளரட்டும், அப்புறம் அக்காக்கும் குழந்தை பிறக்க போகுது. நானும் பெத்துக்கிட்டா வீட்டோட வேலை எல்லாம் யாரு பாக்குறது? ஏங்க அதுக்காக பெத்துக்காமலே இருப்பீங்களா? அதெல்லாம் எதுவும் இல்ல. வீட்ல அவங்க இப்ப வேண்டான்னு சொன்னாங்க. அன்னைக்கெல்லாம் குழந்தை பிறந்து அதுக்கு 1 வயசு ஆகட்டும்னு சொன்னாங்க. வேற ஒண்ணும் இல்ல. பயங்கர பிளானிங்கோட தாங்க இருக்கீங்க. எனக்கு தான் இதெல்லாம் ஒண்ணும் தெரியல. அப்ப இத நானும் யோசிக்கல, ஜீவாவும் யோசிக்கல. அதுக்கு என்ன, கையல் குட்டி தான் ஜாலியா நம்ம கூட இருக்கால, அது போதாதா? சரி போலாம் வாங்க, அங்க ஒரு சாமி இருக்கு, போலாம். ராஜா, அடுத்த லெஃப்ட். சரிங்க மேடம். ஹலோ அம்மா. மம்மி, நான் மயு பேசுறேன். ஹாய் மயு, என்ன பண்ற? குட் மார்னிங். மம்மி, அந்த ஊர் ரீச் ஆயிட்டீங்களா? வந்துட்டேன். சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன்டா, நீ சாப்பிட்டியா? 2 இட்லி சாப்பிட்டேன். பால் குடிச்சியா? பாட்டி மறந்துட்டாங்க, நானும் கேட்கல. நீங்களும் ஞாபகப்படுத்தாதீங்க. ஹேய், பாட்டி ஒன்னு சொல்ல சொன்னாங்க. என்னம்மா? நீங்க வேலை விஷயமா கிளம்பிட்டீங்களா? நான் என்ன வேலையா வந்திருக்கேன்னு உனக்கு தெரியுமா? தெரியுமே. லேண்ட் விற்க போறீங்க, நம்ம வீடு வாங்க போறோம். அப்போ நீங்க எனக்கு ஒரு தனியா ரூம் கொடுப்பீங்க. பெரிய ரூமே உனக்கு தான். எனக்கு குட்டி ரூம் போதும். சரி, பாட்டி என்ன சொல்ல சொன்னாங்க? நீங்க உங்க வேலைக்கு போறதுக்கு முன்னாடி கோவிலுக்கு போயிட்டு போவீங்களாம். அம்மா வேலையை முடிச்சிட்டு போறேன்னு சொல்லு. நீங்க அப்படிதான் சொல்லுவீங்க, அப்புறம் போக மாட்டீங்க. அதனால வேலையை முடிக்கிறதுக்கு முன்னாடியே கோவிலுக்கு போயிட்டு போக சொன்னாங்க. என் மேல ப்ராமிஸா போவீங்களாம். ஹேய், இப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. பாட்டி தான் அப்படி சொல்ல சொன்னாங்க. சரி, நான் கோயிலுக்கு முதல்ல போறேன், ஓகேவா? ப்ராமிஸ்? ப்ராமிஸ். ஓகே, பை. பாய். ராஜா, கோயிலுக்கு போயிட்டு போலாம். ஓகே மேடம். இப்பதான் தாண்டி வந்தோம், வண்டியை கொஞ்சம் திருப்பிக்கோங்களேன். சரி மேடம். ஏங்க இங்க வாங்க, அதை எடுங்க, இது அதுல வைங்களேன். இதை ஓபன் பண்ணி வைங்க. சீக்கிரம் வைங்க. ஹோட்டல்ல வாங்குனதுன்னு தெரிஞ்சிராதுல்ல? நான் சொல்ல மாட்டேன், நீங்களும் சொல்லனா யாருக்கும் தெரியாது. இதே வைங்க. அடடா, 3 சட்னிங்க, சூப்பர். போங்க, அசத்த போறீங்க. ஆஹா, ஐயோ, ஆண்டி ஒரு சட்னி ஒரு சாம்பார் தான் வைப்பாங்க. நிறைய வச்சா அப்புறம் கண்டுபிடிச்சிருவாங்க. சூப்பர் அறிவிங்க, கரெக்ட். தேங்க் யூ. ஒரே ஒரு சட்னி மட்டும் ஊத்திக்கலாம், இந்தாங்க. இந்த சாம்பார அதுல ஊத்து. சட்னி அங்க வச்சுடு. ஏங்க, இந்த சாம்பார் சட்னி எல்லாம் அம்மா பண்ணி வச்சதோட மிக்ஸ் பண்ணிட்டா எப்படி? அது கூட நல்ல ஐடியாவா இருக்கே. கண்டே பிடிக்க மாட்டாங்க. ஊத்துங்க.
இதையும் போடுங்க. கொடு. ஊத்துங்க. ஜெனி, ஜெனி, ஐயோ செழிய. ஏங்க ஜெனி. பேப்பர்ல எடுங்க. ஜெனி, சீக்கிரம் சீக்கிரங்க. இதுல போட்டுடலாம். ஆ, ஜெனி. வைங்க வைங்க. அதையும் கூட. இதை எடுத்துட்டு போங்க. ஏங்க ஏங்க இங்க வாங்க, இங்க வாங்க. அங்க போட்ட கண்டுபிடிச்சிருவாங்க. ஆமால. இங்க வைங்க. இதுக்குள்ள வைங்க. ஐயோ அமைதியாரு. சீக்கிரம் சீக்கிரம். அப்புறம் ஆ? எல்லாம் பண்ணிட்டீங்க போல. டேய், நீ இங்க தான் இருக்கியா? ஆமா, ரொம்ப பசிச்சுது, அதான் டிஃபன் ரெடியான்னு பார்க்கலான்னு வந்தேன். ஓ சரி, ரெடியா? ஆ ஆ, எல்லாமே ரெடி. ஜெனி எல்லாமே அசத்திட்டாங்க. இவளா? நம்பவே முடியலையே. இங்க பாரு, ஆண்டி சட்னி தான் வச்சுட்டு போனாங்க. நான் தான் சாம்பார் வச்சேன், இட்லி பண்ணேன். இங்க பாரு, இட்லி பாரு. ம், நிஜமாவா? அட நம்புப்பா. வா நம்ம உட்காரலாம் வா. ம், போ 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 போ. அப்புறம்டா ஒர்க் அவுட்லாம் முடிஞ்சிச்சா? ம். என்ன எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? பாட்டி உட்காருங்க. டிஃபன்லாம் ரெடி பண்ணிட்டேன் பாட்டி. பாக்கியா எல்லாம் செஞ்சு வச்சுட்டு போனாளா? அதெல்லாம் இல்லையே. அம்மா பாதி பண்ணாங்க, மீதி ஜெனி தான் செஞ்சாங்க பாட்டி. ஆ? இவளா? பாட்டி ஆமா. நீங்க சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சாப்பிடுங்க. போதும் போதும். குட் மார்னிங் தாத்தா. குட் மார்னிங், குட் மார்னிங். பாக்கியா இல்லாம வீடே வெறிச்சோடி கிடக்கு. ஆமா தாத்தா, அம்மா இல்லாம வீடே ஒரு மாதிரி நல்லாவே இல்ல. ஒரு மாதிரியா இருக்கு. ஏன்பா அதை நீ சொல்றியா? அது உண்மைதான். ஆனா கோபியும் தான் இல்லையே. கோபி இல்லாதது ஒரு மாதிரியாவே இருக்கு. இருந்தா மட்டும் அப்படியே கலகலன்னு பேசிடுவாரு பாருங்க. ம். அதானா? எனக்கு 2 இட்லி வைமா. இட்லி யாரு? செல்வி செஞ்சாளா? பாட்டி செல்வி அக்கா தான் இன்னும் வரவே இல்லையே. ஆ? இன்னும் வரலையா? அப்ப இதெல்லாம் யார் செஞ்சது? தாத்தா, ஆண்டி வந்து சட்னி மட்டும் தான் செஞ்சுட்டு போனாங்க. சாம்பார் இட்லி எல்லாம் நான் தான் செஞ்சேன். சபாஸ்மா. அருமாமா, சாம்பார் டேஸ்ட் அருமையா இருக்க. நீயே பண்ணியா? ஆமா பாட்டி, இதெல்லாம் நானே செஞ்சேன். ம். நல்லா இருக்கே. சாம்பார்லாம் அப்படியே பாக்கியா வைக்கிற மாதிரியே இருக்கே. ஆண்டி தான் எப்படி இதெல்லாம் வைக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க பாட்டி. ஜெனி, நிஜமாவே ரொம்ப சூப்பரா இருக்கு. என்ன சனி? ஏ செல்வி, பாக்கியா வந்துட்டு என்ன சொல்லிட்டு போனா? நான் ஊருக்கு போறேன், வேலை கிடக்கும், சீக்கிரம் வான்னு சொன்னால. நீ என்னடான்னா நித்த வர்றதை விட லேட்டா வந்திருக்க. சாரிங்க ஐயா, கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. என்ன எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? என்ன சனி, கடையில வாங்குனீங்களா? வாங்கணுமா? சேச்சே, இதெல்லாம் நானே சமைச்சேன். நீயா? நம்ப முடியலையே. அக்கா, இதெல்லாம் நான் தான் பண்ணேன். வந்ததே லேட்டு. 10 நிமிஷமா பேசிக்கிட்டே இருக்க. போய் வேலையை பாரு. சரிங்கம்மா, பர்ஸை வேற நேற்று வச்சுட்டு போயிட்டேன், அதை வேற தேடி எடுக்கணும்.
பஸ்ல டிக்கெட் எடுக்க கூட கையில காசு இல்லாம ரொம்ப கஷ்டமா போச்சு. இவ ஒருத்தி. ஜெனி கொஞ்சம் சட்னி வைங்க. எங்க வச்சோம்? ம். ஏம்மா எனக்கு கொஞ்சம் சாம்பார் ஊத்துமா. இதா இருக்குல்ல. சனி, இதென்ன சனி குப்பையெல்லாம் இங்க வச்சிருக்க? ஐயோ அக்கா அக்கா அதை எடுக்காதீங்கக்கா. அக்கா செல்வி, என்னது இது? பாட்டி, என்னது இது? ஏதோ ஹோட்டல் கவர் மாதிரி இருக்குமா? என்னது ஹோட்டல் கவரா? அது அம்மா ஏதாவது வாங்கிட்டு வந்து அப்படியே மறந்து வச்சுட்டு போயிருப்பாங்க, அவ்வளவுதான். நீங்க சாப்பிடுங்க பாட்டி. ஏய், பாக்கியா அப்படி குப்பையெல்லாம் இங்க வைக்க மாட்டா. மா, சட்னி சாம்பார்லாம் இருக்கு. எதுக்கு சனி இதெல்லாம்? அக்கா ஐயோ கொடுங்க. என்ன சனி, ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கிட்டு சமைச்சேன்னு பொய் சொன்னியா? அதானே பார்த்தேன். உனக்கு தான் சமைக்க தெரியாதேன்னு அப்பயே யோசிச்சேன். என்ன ஜெனி பொய் சொன்னியா? சரியா? டேய் எது எப்படியோ அதான் சாப்பாடு வந்துருச்சுல்ல, பேசாம சாப்பிடு சாப்பிடு. ஏய், நீங்க வா. வான்றேன்ல, வா. இவ ஒருத்தி வாத்தியார் மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருப்பா. ஏன் அப்படி போய் சொன்ன? ஏன் சொன்னேன்னு கேக்குறேன்ல. பாட்டி, சாம்பார் சட்னி எல்லாம் ஆண்டி தான் பண்ணிருந்தாங்க. இட்லி மட்டும் பண்ண சொன்னாங்க. அது வரவே இல்ல பாட்டி. அதான் அது மட்டும் வாங்கிட்டு. ஏ ஜெனி, எங்க போய் வாங்கின? ஆ? நீ போனியா? ம்ஹும். நான் தான் போனேன். இப்போ என்ன இப்போ? பாட்டி நீங்க உட்கார்ந்து சாப்பிடுங்க பாட்டி. நீ சொன்னா நான் சாப்பிடணுமா? இங்க பார், உன்னை என்ன பண்றது? ஐயோ, உன்னை என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஒண்ணுத்துக்கும் நீ லாய்க்கு இல்ல. ஓம் குரவே நமஹ. ஓம் குணகராய நமஹ. ஓம் கோப்திரே நமஹ. ஓம் கோச்சராய நமஹ. ஓம் கோபதி பிரியாய நமஹ. ஓம் குணினே நமஹ. ஓம் குணிவதாம் சிரேஷ்டாய நமஹ. ஓம் குருணாம் குரவே நமஹ. ஓம் அவ்யயாய நமஹ. ஓம் ஜேத்ரே நமஹ. ஓம் ஜயந்தாய நமஹ. ஓம் ஜயதாய நமஹ. ஓம் ஜீவாய நமஹ. ஓம் அனந்தாய சாமி. நமஹ.
என்னம்மா தனம் வரலையா? வரல, நாங்க தான் வந்தோம். சரி. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. ஓம் கடவுளே, செழியனும் ஜெனியும் சந்தோஷமா இருக்கணும். எழிலோட படத்துக்கு அவார்டு கிடைக்கணும். அத்தை மாமாவோட உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும். இனியா நல்லா படிக்கணும். குபேராய வைஷ்ணவனாய மகாராஜாய நமः. ஓம் தயாவதே நமः. ஓம் சுபலக்ஷணாய நமः. ஓம் லோகத்ரய குரவே நமः. ஓம் ஸ்ரீமதே நமः. இந்தாங்கம்மா. சாமி, சொல்லுங்கம்மா. பால் கூட எடுக்கணும். என்ன செய்யணும்? இப்போ வந்து கேக்குறீங்க பால் கூட எடுக்கணும்னு? இந்த நேரத்துல எப்படி எடுக்க முடியும்? இல்ல, அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்களேன். முன்னாடி ஆபீஸ்ல கேளுங்க, சொல்லுவாங்க. நீங்க கொஞ்சம் இருங்க, வரேன். பாக்யா, ஆ? ஒரு நிமிஷம் வா. ஏன் பாக்யா, அதான் சொன்னேன்ல, இதெல்லாம் பெரிய அரேஞ்ச்மெண்ட்ஸ்னு. நீ கேட்ட உடனே எல்லாம் நடந்துருமா? இந்த பால் கூட எடுக்கிறதெல்லாம் அடுத்த ட்ரிப்ல பாத்துக்கலாம். இப்ப போனா திரும்ப எப்ப வருவோன்னு தெரியாதுங்க. அப்புறம் அந்த வேலை இந்த வேலைன்னு வேண்டுதல் நடக்காமையே போயிடும். எப்படியும் ரொம்ப நேரம்லாம் ஆகாதுங்க. அதான் வந்துட்டோம்ல, ஒரேடியா முடிச்சிட்டு போயிடலாங்க. ஐயோ பாக்யா, என்னோட நிலைமை உனக்கு புரிய மாட்டேங்குது. எனக்கு டைம் ஆயிட்டே இருக்கு. பால் கூட எடுக்கிறதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். எங்க பால் கூட எடுக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கியலா? ஆமாங்க. ஒன்னும் இல்லைங்க, அதுக்கு நீங்க ஆபீஸ்க்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். பூசாரி கிட்ட கேட்டா அவருக்கு தெரியாது. நாங்க அதை இன்னைக்கே பண்ணணும். இப்ப நீங்க ஆபீஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணா நாளைக்கே எடுத்துடலாம். இல்லங்க, நாங்க சென்னையில இருந்து வந்திருக்கோம். இன்னைக்கே இதை முடிச்சிட்டு ஊருக்கு போகணும். இன்னைக்கு இதை எடுக்க முடியாதா? இன்னைக்கு நீங்க பால் குடம் எடுக்கணும்னா நேத்துக்கே வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். ஒன்னும் இல்லைங்க, இப்ப நீங்க ஆபீஸ்ல போய் ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா அவங்க ஒரு ரசீது தருவாங்க. பால் குடம் எடுக்க என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் அவங்களே ரெடி பண்ணி வச்சிருவாங்க. நாளைக்கு வந்து நீங்க எப்படி செய்யணுமோ அவங்களே சொல்லி கொடுத்துருவாங்க. நீங்க வேண்ட மாதிரியே பால் குடம் எடுத்துடலாம். ஓ அப்படியா? இதெல்லாம் ஒன்னும் தெரியாதுங்க. இது எங்களோட குலதெய்வம். எனக்கு கல்யாணம் ஆன பிறகு இங்க வந்ததே இல்ல. இப்பதான் திடீர்னு இங்க வரணும்னு தோணுச்சு. எங்க மாமா வேற சொல்லி விட்டுருக்காங்க. இதெல்லாம் செய்யணும்னு சொன்னாங்க. எனக்கும் என் பையன் கல்யாணத்துக்காக ஒரு வேண்டுதல் வேற இருந்துச்சு. அதான். மா, இதெல்லாம் அவங்க கேட்டாங்களா? அது இல்ல. பரவாயில்லைங்க, அம்மா உங்க மனசுல இருக்கிறதானே சொல்றாங்க, விடுங்க. பாப்பா அழகா இருக்கு. பேரு கயல்விழி. அப்படியா? சோ ஸ்வீட். அப்போ இன்னைக்கு பண்றதுக்கு வர வழியே இல்லையா? இல்லங்க, நீங்க சொன்னபடியே வேண்டுதலுக்குன்னு வந்துட்டு அதை செய்யாம நீங்க போக வேண்டாம். சார் ஏதோ கோவப்படுறாங்க. நீங்க சொல்லிட்டு இங்கே தங்கிட்டு நாளைக்கு வேண்டுதலை முடிச்சுட்டு போயிடுங்க. இங்க இருந்து வெளியில போகும்போது இடது பக்கம் தான் ஆபீஸ். அங்க கேட்டா அவங்களே எல்லாமே சொல்லிடுவாங்க. கொடம்லாம் அவங்களே ஏற்பாடு பண்ணுவாங்க இல்லையா? நீங்க போய் நின்னுட்டு ரசீது மட்டும் கேட்டா போதும். மத்தது எல்லாமே அவங்களே சொல்லிடுவாங்க. ஓ சரி சரி. உங்க குழந்தை ரொம்ப அழகா இருக்கா. ஆஹா இல்ல இல்ல, பாப்பா இவங்களோடது.
நாங்க 2 பேரும் கோ சிஸ்டர்ஸ் தான். ஒரே வீட்ல வாக்கப்பட்டிருக்கோம். ஓ எங்க 2 பேரோட ஹஸ்பண்ட்ஸுமே பிரதர்ஸ் தான். ஓஹோ சரி சரி சரிங்க, அப்ப நாங்க வரோம். சரிங்க. இனியா உங்க அப்பா எங்கடி? இங்கதான் இருப்பாரு. நீ வாமா, ம். நாங்க வரோம். வரோங்க. சரி முல்ல வாங்க போலாம். போலாம். The mobile number you have dialed is currently not reachable. Please try again later. என்ன பண்ணலாம்? ஏய், ஜீவா என்னடா இங்க? கோயில்ல கொஞ்சம் பொருள் தர வேண்டியிருந்துச்சு. அதுபோக அவங்களும் நமக்கு பணம் தர வேண்டியிருந்துச்சா, சரி பொருளையும் கொடுத்துட்டு பணத்தை அப்படியே வாங்கிட்டு போலான்னு வந்தேன். நீங்க என்ன திடீர்னு கோயிலுக்கு வந்திருக்கீங்க? அக்கா நெய் விளக்கு போடணும்னு சொன்னாங்க. நெய்யும் கொடுத்து விட்டாங்க. அதான் கொடுத்துட்டு அப்படியே சாமி கும்பிட்டு போலான்னு. ஆ. கையில கையில செல்லம் வாங்க இந்தாங்க. வாங்க. செல்லு குட்டி, என்னடா தங்கம்? மாமா பொருள்லாம் கொடுத்தாச்சா? ஆ கொடுத்தாச்சுப்பா. ம். அப்போவே வந்துட்டேன். ஆஃபீஸ் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி அவர் வந்து சைன் பண்ணாதே பணமே கொடுப்பாங்க. அவர் இப்போத்தான் வந்தார், அதே பணத்தையும் வாங்கிட்டேன். சரி, நீ கொஞ்ச நேரம் பாப்பா வச்சுட்டு நாங்க சுத்திட்டு வந்துடுறோம். ஆ நீங்க போயிட்டு வாங்க, நான் பாப்பா பாத்துக்கிறேன். மாமா நீங்க சாமி கும்பிடலையா? எப்பவும் வர கோயில் தானப்பா, நீங்க போய் சுத்திட்டு வாங்க. ஆ? ம் சரிங்க மாமா. ஏய். பாத்துக்கோ. ஆ உட்காரலாமா? வாங்க வாங்க. ஹாய், நீங்களா? நானே தாங்க. அந்த ஹோட்டல் பரவாயில்லையா? உண்மையிலேயே அது நல்ல ஹோட்டலுங்க. ம். நான் கூட அங்க இடம் கிடைக்கலன்னு ரொம்ப அப்செட் ஆயிட்டேன். இந்த ஹோட்டல் ரொம்ப நல்லா இருக்கு. ரூம் எல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. ஊர்லயே அதான் பெரிய ஹோட்டலு, நல்ல ஹோட்டலு. உங்களுக்கு பிடிக்குமா என்னன்னு யோசிச்சிட்டே தான் போயிட்டு இருந்தேன். நீங்க யோசிக்கவே வேண்டாம், நிஜமாவே நல்ல ஹோட்டல் தான். நீங்க அப்ப சொல்லலைன்னா திரும்பவும் நான் ஆன்லைன்ல போய் தேடிட்டு இருந்திருக்கணும். அது ஒரு பெரிய வேலை. ஆன்லைன்ல எது நல்ல ஹோட்டல்னு தெரியவும் தெரியாது. கரெக்டான நேரத்துல நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க. இது யாரு, உங்க குழந்தையா? ஆமாங்க, என் பொண்ணுதேன். சோ கியூட் குட்டி. பேர் என்ன? கயல்வெளி. கயல்விழியா? என்னடா செல்லம், கயல் பாப்பா. யார் அது? இப்படி கொஞ்சி கொஞ்சி பேசிட்டு இருக்கா? வாங்க வாங்க. என்னம்மா அழகா இருக்கீங்களே கயல் குட்டி. இங்க பாருங்க. ஜீவா, ஏங்க இது என் வைஃப் மீனாங்க. ஹாய். ஹலோ. இது என் தம்பியோட வைஃப் முல்லை. ஓ, யார் ஜீவா இவங்க? இவங்களை காலைல தான் பார்த்தேன். நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்காங்க.
காலையில கடையில வந்து அட்ரஸ் கேட்டாங்க. நான் அட்ரஸ் தாங்க கேட்டேன். உங்க ஹஸ்பண்ட் வண்டியில வந்து இடத்தையே காட்டிட்டாரு. ஓ, அப்ப நான் உள்ள போய் சாமி கும்பிட்டுமா? போங்க. நல்ல சக்தி வாய்ந்த சாமி தான். நல்லா கும்பிடுங்க. நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். சரி, வரேன். வரேங்க. செல்லம். ஏண்டா அட்ரஸ் கேட்டா அட்ரஸ் மட்டும் சொல்ல வேண்டியதானே? அது நான் கொண்டு போய் விடுறது. ஆரம்பிச்சிட்டியலா? இல்லங்க, இவன் என்ன தவிர ஊர்ல எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவான். நான் ஏதோ இங்க பக்கத்துல கூட்டிட்டு போடான்னு கேட்டா அதுக்கு மட்டும் சாருக்கு நேரமே இருக்காது. அவங்களுக்கு அட்ரஸ் சொல்லிருக்கானா கேளுங்க. ஆட இவ ஒருத்தி கடையில வந்து அட்ரஸ் கேட்டாங்க. நான் அந்த வழியா தான் போறேன். சரி, அதான் என் வண்டியை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். சும்மா ஏதோ ஒரு பேச்சு பேச வேண்டியது. அது எப்படி? நீ காலையில அட்ரஸ் சொன்ன, அவங்க உன்னை கரெக்டா ஞாபகம் வச்சுக்கிட்டு இங்க வந்து பேசுறாங்க. அதுவும் கோஇன்சிடென்ஸா நடக்குதே, எப்படி? ஏண்டி உன்னால சரியாவே யோசிக்க முடியாதா? எப்பா பாரு தப்பாவே யோசிக்கிற. அம்புட்டு தூரம் கூட்டிட்டு போய் அட்ரஸ் காமிச்சேன்ல, அதான் ஞாபகம் வச்சு வந்து பேசினாங்க. ஏண்டி நீ வேற? சரி சரி, டென்ஷன் ஆகாத. கையில அப்பா கடைக்கு போறேன், ராத்திரி வந்து விளையாடுறேன். சரியா? சரி, எதுல வந்தீங்க? வண்டியில் தான் வந்தோம். பாத்து போங்க. நான் கடைக்கு கிளம்புறேன். பத்திரமா போயிட்டு வாங்க. சரிங்க. வரேன். பெரிய இவன் பொய் சொல்லிட்டு போறான் பாரு. சரி, நம்மளும் கிளம்பலாமா? அதுக்குள்ள அந்த வீட்டுக்கா? இங்க நிறைய சாமி இருக்கு, அது எல்லாத்தையும் கும்பிட்டு அப்படியே சுத்திட்டு பொறுமையா போலாம். வாங்க. திடீர்னு எங்க போனீங்க? வேலை விஷயமா வந்திருக்கேன். ஆபீஸ்ல இருந்து கால் மேல கால் வந்துட்டு இருக்கு, அதான். சரிங்க, சாமி கும்பிடுங்க. ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யாகுமாரி ச தீமஹி தன்னோ துர்கே பிரசோதயாத். இங்க வந்தா நம்ம கோயில்ல இருக்கோன்னு பார்க்க வந்துட்டானா? Oh my God. गर्भसंभूताये नमः। ओम नारायण वरप्रियाये नमः। ओम कल्याये नमः। ओम कुलवर्तिन्ये नमः। ओम आकाशकामिन्ये नमः। ओम वासुदेव भगिन्ये नमः। ओम दिव्याम्बरधराये नमः। ओम शिवाये नमः। ओम धारण्ये नमः। ओम वरदाये नमः। என்ன டீச்சர் நீங்க இந்த ஊர்ல? அதான் ஆச்சரியமா இருக்கு. நீங்க இங்க
இது இப்போ ரொம்ப அவசியம். ஹாய் ஹாய் வாங்க. உன் பேர் என்ன? மறந்துட்டேன். இனியா. ஓ நைஸ் நேம். தேங்க் யூ. இங்க எப்படி? இது எங்க குலதெய்வ கோயிலு. இன்னைக்கு காலையில தான் வந்தோம். ஓ நீங்க பணம் கொடுத்தீங்கல்ல, புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கிறேன்ல, அதான் அதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டுட்டு போலான்னு வந்தோம். சூப்பர். பெரிய பிசினஸ். நான் உங்களை இங்க எதிர்பார்க்கவே இல்ல. நாங்களும் தான் உங்களை இங்க எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஒன்னும் இல்ல, இது எங்க அம்மாவோட சொந்த ஊரு. அவங்களோட லேண்ட் ஒண்ணு இங்க இருக்கு. அத விக்கலாம் தான் நான் இங்க வந்தேன். ஆனா அந்த இடத்த நானும் பார்த்தது இல்ல. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நானும் இங்க வந்திருக்கேன். ஓஹோ, அப்போ 2-3 நாள் இங்கதான் இருப்பீங்களா? 2-3 நாள் இங்கதான் இருப்போம். தெரியல, அது விஷயமா வேலை இன்னும் எதுவும் ஆரம்பிக்கல. ஜஸ்ட் வந்திருக்கேன். வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போயிட்டு வரலாம்னு தோணுச்சு, அதான் வந்தேன். இனிமேதான் அந்த வேலையை பத்தி பேசணும். இந்த ஊர்ல உள்ள ஒருத்தவங்க எங்க இடத்த லீஸ்க்கு எடுத்திருக்காங்க. அவங்கள பார்த்து அவங்க சொல்றத வச்சுதான் நான் இங்க எத்தனை நாள் இருக்கணும்னு முடிவு பண்ணணும். சரி, நீங்க? நான் இங்க பால் கூட எடுக்கிறதுக்காக வந்தேன். இன்னைக்கு எடுத்துட்டு இன்னைக்கே போயிடலான்னு நினைச்சேன். ஆனா ஒரே நாள்ல எடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அதனால ஒரு 2-3 நாள் இங்கதான் இருப்போம்னு நினைக்கிறேன். என் ஹஸ்பண்ட் கூட தான் வந்தேன். அவரு ஒரு ஆபீஸ் வேலையா இங்க வந்திருக்காரு. ஓ, இனியா, உங்க அப்பா எங்கடி?